நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் வசனங்கள் 15 17 மற்றும் 21 26 வரை வாசிக்கப்படும். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். வசனம் 21. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நம் அனைவரும் சேர்ந்து செல்லுவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஜெபம் செய்வோமாக. It's good to meet you through another broadcast. Let's pray. பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, my heavenly Father, may the words of my mouth and the meditation of our heart be pleasing in your sight. In the name of the Father, the Son, and the Holy Spirit. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். The fellowship in Christ we have with one another is one of the greatest blessings of being a Christian. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நாம் ஒருவரோடு ஒருவர் வைத்துக்கொள்ளக்கூடிய, கிறிஸ்துவிலே வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஐக்கியம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. It's a sort of God's given support group. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வகையான ஒரு தாங்குதல் குழு என்று நாம் சொல்லலாம். More than that, it is actually really family. நாம் இதை இன்னும் ஆழமாய் பார்க்கும் பொழுது இது நம்முடைய குடும்பமாய் இருக்கிறது. The pain we experience when one leaves this family is real and is very hurtful. இந்த குடும்பத்தை விட்டு ஒருவர் அவர் விலகி செல்லும் பொழுது அதை அந்த வலியை நாம் அனுபவிக்கும் போது அது உண்மையாகவும் மிகவும் ஆழமான ஒரு வலியாய் இருக்கிறது. Paul experiences this pain when he said, Demas, because he loved this world, has deserted me and has gone to Thessalonica. 2 Timothy 4:10. இந்த 2 திமோத்தி 4:10 பவுல் இந்த வலியை குறித்து அவர் நம்மிடத்திலே அவர் விளக்கி சொல்லுகிறார். தீமு அவரது உலகை நேசித்தபடியினால் அவன் என்னை விட்டு தெசலோனிய தேசத்துக்கு சென்று விட்டான் என்று அவர் எழுதுகிறார். This pain seems to intensify when it's a partner in ministry. இந்த வலியானது அது இன்னும் ஆழமாய் அதிகரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அது நம்முடைய ஊழியத்திலே ஒரு பங்காளராய் இருக்கும் பொழுது. I've seen my vicar or my senior pastor crying in his office because someone close to him, a partner in ministry, decided he would leave the church. என்னுடைய மூத்த போதகர், என்னுடைய விகானவர், அவர் தன்னுடைய அந்த அலுவலகத்தை அந்த இடத்திலே அவருடைய அறையிலே
அவர் அழுது கொண்டிருக்கிறதை நான் கண்டிருந்திருக்கிறேன். ஏனென்றால் அவரோடு இணைந்து ஊழியம் செய்த ஒருவர் ஊழியத்தை விட்டு சபையை விட்டு அவர் விலகி செல்வது என்ற தீர்மானம் எடுத்ததினால், such pain can leave us as embittered and hinder our spiritual freedom and fruitfulness in ministry. நாம் ஊழியத்தில் இருக்கக்கூடிய அந்த கனி கொடுக்கக்கூடிய தன்மை, நம்முடைய ஆவிக்குரிய அந்த விடுதலை, இவை எல்லாம் நம்மை பாதிக்கக்கூடிய, இந்த வலி நம்மை பாதிக்கக்கூடியதாகவும் நமக்கு ஒரு தடங்களா இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடும். The truth is that relationship may never be the same again. அந்த உறவானது அது மீண்டும் எப்படி இருந்ததோ அதே வண்ணமாக இருக்க முடியாத ஒரு உண்மையாய் இருக்கிறது. Peter's discussion on Judas' action does not overlook the seriousness of the act of betrayal. இங்க பேதுரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், இந்த பகுதியில் நம்ம வாசிக்க கேட்டோம். பேதுரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அவை யூதாஸ் இஸ்காரியத் செய்த காரியத்தை, அதனுடைய உண்மையை, அதனுடைய பாதிப்பை அது குறைக்கவில்லை. ஆனால் அதை குறித்து பேசக்கூடியதாகவும், ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார், அதை எப்படி நாம் கையாளலாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கிறது. But it does see it from the perspective of God's sovereignty, for he saw it predicted in scripture. அது வேதாகமத்திலே சொல்லப்பட்டதாய் இருக்கிறதினாலும், ஆண்டவருடைய தனித்துவமாய் இருப்பதினாலும், அவருடைய ஆளுகைத்துவமாய் இருப்பதினாலும், அந்த கண்ணோக்கத்திலே பார்க்கும் பொழுது அவர் இந்த வார்த்தைகளை கவனமாக சொல்லுகிறதா என்றது நாம் பார்க்கிறோம். He deals with it by accepting God's comfort. ஆண்டவருடைய இந்த தேற்றுதலை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பாதிப்பை அவர் கையாளுகிறார். Therefore, he was able to move forward into God's will and direction for the church. அதனால் அவர் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து, ஆண்டவருடைய வழியை அறிந்து, சபையை குறித்து அந்த சித்தத்தையும் வழியையும் அறிந்து அவர் முன்னேறி செல்லக்கூடியவராய் இருந்தார். My friends, this approach to hurt from partners, colleagues or friends in ministry has got much to say to us today. நாம் இந்த காலகட்டத்திலே கூட நம்முடைய சபையை விட்டு விலகி செல்லவர்கள், நம்முடைய ஊழியத்திலிருந்து விலகி செல்லவர்கள், அந்த பாதிப்பை நாம் எப்படி கையாளலாம் என்று நம் மத்தியிலே பேச இந்த பகுதி இருக்கிறது. So I've titled this sermon as Healing from Defection. கை விடுதலிலிருந்து குணப்படுத்துதல் என்ற இந்த பிரசங்கத்தை நான் தலைப்பு இட்டிருக்கிறேன். It is true, isn't it, that many of us in our churches, in our ministries, we experience this kind of defection. இவனமான ஒரு கைவிடுதல் என்று நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய உறவுகளிலே கூட நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். And I want to think about it as, why is this defection or betrayal so painful? இந்த கைவிடுதல் ஏன் மிகவும் நம்மை பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது? One reason that is offered is that we expect more from our brothers and sisters in Christ than from others. நாம் மற்றவர்களை பார்க்கிலும் கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் சகோதரிகளிலிருந்து நாம் அவர்கள் மேல் ஒரு அதிக எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறது என்ற ஒரு காரணமாய் இருக்கிறது. It's true, right? Because we say we are family. ஏனென்றால் நாம் ஒரு குடும்பம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? As a result, the pain of disappointment is also greater in relationship with Christians. அதனால் நாம் கிறிஸ்துவர்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவிலே இந்த ஏமாற்றங்கள் நம்மை அதிகமாய் பாதிக்கக்கூடியவைகளாய் இருக்கின்றன. My friends, I have come across many people who are bitter about being betrayed by other Christians. மற்ற கிறிஸ்தவர்களினால் பாதிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அநேகர் இவனமான ஒரு கசப்பிலே இருக்கிறதை குறித்து நான் என்னுடைய அனுபவத்திலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். And it appears to me as if we are having an epidemic of such bitterness today. இவனமான ஒரு பிரபலம் சொல்றது பரப்பளவு நிறைந்த அதிக ஜனங்கள் இவனமான ஒரு உணர்வு, இவனமான ஒரு பாதிப்பு, இந்த கசப்பு இருக்கிற தன்மையை இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறவனாய் இருக்கிறேன். My friends, bitterness battles with our brotherhood.
Yeah, I would like to say it this way. Bitterness battles with our brotherhood. இதனுடைய பாதிப்பு என்ன, இந்த கசப்பினுடைய பாதிப்பு என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சகோதர துவத்திலே இது அதுக்கு எதிராய் ஒரு போரிடக்கூடியதாய் இருக்கிறது. கசப்பு தன்மை நம்முடைய சகோதர தன்மைக்கு எதிராய் போரிடக்கூடியதாய் இருக்கிறது. Bitterness battles with our brotherhood. It battles with the love of God poured into our hearts. நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் ஊற்றின அந்த அன்பிற்கு எதிராக இது போர் செய்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். Now battles can be draining and hard. நாம் எவனமான ஒரு யுத்தத்திலே இருக்கும் பொழுது அவை நீடிய காலமாய் இருக்கலாம், நமக்கு சோர்வை கொடுக்கக்கூடியதாம் இருக்கலாம், அது கடினமாய் இருக்கலாம். And because of that we become discouraged, we become spiritually tired. நாம் ஆவிக்குரிய ரீதியிலே சோர்வடையக்கூடியவர்களாய் இருக்கலாம், நம் உற்சாகம் இழக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். It robs the joy of ministry and being in the family of God. நாம் ஆண்டவர் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், நாம் ஊழியத்திலே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை இவனமான அந்த கசப்பு பறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. It causes us to hesitate to trust again. இவனமான ஒரு அனுபவம் அது கசப்பை உண்டாக்குகிறது. இந்த கசப்பு நம்ம என்ன செய்கிறது என்றால், நாம் மீண்டும் ஒருவரை நம்புவதற்கு அல்லது இயேசுவை போல் அவர்களை நாம் நேசிப்பதற்கு நாம் தயாராக இருக்காதபடிக்கு நாம் தயங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வருகிறது. Now cynicism may grow in place of Christ-like love. இயேசுவை போல் நேசிப்பதை பார்க்கிலும் நாம் மற்றவர்கள் எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணோக்கத்தோடு பார்ப்பதின் தன்மை வளரக்கூடியதாய் இருக்கிறது. It causes us to have superficial relationships. இவனமான ஒரு கசப்பு நம்ம என்ன செய்கிறது என்றால், நாம் ஒரு மேலோட்டமான உறவு கொள்ளக்கூடியவர்களாய் ஆக்கக்கூடியதாய் இருக்கிறது. Everything goes into professional working relationships in the church. நாம் சபையை பார்க்கும் பொழுது நாம் ஒருவரோடு ஒருவர் வேலை செய்யக்கூடிய ஒரு உறவாய் மாறி விடுகிறது. We cannot be vulnerable enough to have real, deep, accountable relationships. நாம் உண்மையான ஆழமான ஒருவருக்கு ஒருவர் கணக்கு கூடிய உறவு கொள்ளாதபடி, நாம் ஒருவருக்கு இடம் கொடாதபடி இருக்கக்கூடியவர்களாய் நாம் மாறக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். அஜித் பெர்னாண்டோ இதை குறித்து இவனமாக சொல்லுகிறார். அஜித் பெர்னாண்டோ writes about this condition like this. He says, such living is unscriptural. இவனமான நாம் ஜீவிப்பது இது வேதத்திற்கு புறம்பாய் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். So how do we heal from defection? நாம் இவனமான கைவிடுதலில் இருந்து எப்படி குணம் அடைய முடியும்? Learning how to overcome the hurt of betrayal is an important discipline to cultivate in the Christian life. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் இவனமான கைவிடுதலை எப்படி மேற்கொள்வது என்று கற்றுக்கொள்வது ஒரு முக்கியமான காரியமாய் இருக்கிறது. Firstly, Jesus' own disciples and Jesus experiences the pain that we are experiencing from defection or betrayal. நாம் இவனமான கைவிடுதலில் இருந்து அனுபவிக்கக்கூடிய இந்த வலியை, இந்த கஷ்டத்தை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கூட அனுபவித்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We are so prone to saying, how does somebody understand my pain? நாம் அநேக வேளைகளிலே மற்றவர் எப்படி என்னுடைய வலியை புரிந்து கொள்ள முடியும் என்ற சிந்தனை உள்ளவர்களும் கேள்வி உள்ளவர்களுமாய் நாம் இருக்கிறோம். It is true, sometimes it's very difficult to understand the intensity of your pain. உங்களுடைய வலியினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வது கஷ்டம்தான். But in a similar situation, we look at Jesus and the disciples, they were also betrayed. Jesus was betrayed to his death. நாம் இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் மரணத்துக்கு என்று கைவிடப்பட்டார், அவர் மரணத்துக்கு என்று இங்கு துரோகம் செய்யப்பட்டார் என்று நாம் பார்க்கலாம். And in verse 19 highlights that the embarrassment experienced by the church. அங்கு சபை இந்த 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது
அங்க சபை அனுபவித்த அவமானத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். Everyone in Jerusalem heard about this. இதை குறித்து எருசலேமிலே உள்ள எல்லாரும் கேள்விப்பட்டார்கள் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. That means everybody knew about Judas's betrayal and death. அப்படி என்றால் யோதாஸ் காரத்துடைய அவன் செய்த துரோகத்தையும் அவனுடைய மரணத்தையும் குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். Why is it an embarrassment? இது ஏன் சபைக்கு ஒரு அவமானம் என்று நாம் பார்க்கும் பொழுது, people could have said, this Jesus that you people claim, you Christians claim to be the Son of God, did he not know that Judas would betray him? How can he be the Son of God and give him and make him the treasurer? They could have said such a thing. அவர்கள் என்ன சொல்லியிருக்கலாம் என்றால், நீங்கள் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய இயேசுதான் தேவகுமாரன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, யூதாஸ்காரியர் அவருக்கு துரோகம் செய்வார் என்று அவர் அறியாதிருந்தாரோ? அவர் ஏன் பணப்பையை அவன் பாதுகாக்கும்படி அவன் இடத்திலே கொடுத்தார்? அவர் எப்படி தேவகுமாரனாய் இருக்க முடியும் என்று அவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்கலாம். Now we look at God, the whole Bible, முழு வேதாகமத்தையும் நான் பார்க்கும் பொழுது, God himself has experienced defection and betrayal by Israel many times. அநேக தடவை நாம் இந்த முழு வேதாகமத்தை பார்க்கும் பொழுது அநேக தடவை இஸ்ரவேல் தேசம் ஆண்டவருக்கு துரோகம் செய்ததை, ஆண்டவரை கைவிட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Israel's defection caused disrepute to God. ஆண்டவருக்கு அவமானத்தை அது கொண்டு வந்தது. And God says, I will save them for my own name's sake. நாம் இதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், என்னுடைய சொந்த நாம மகிமைக்காக அவர்களை நான் மீட்டுக் கொள்வேன் என்று அவர் எழுதுகிறார். Therefore, we must take comfort, my friends, in the truth that it does not only happen to us. இது நமக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு கொடுமை என்ற அந்த சத்தியத்தை, உண்மையை நாம் அறிந்து புரிந்து கொண்டு நாம் ஆண்டவருக்குள் ஆறுதல் அடைய வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம். My friend, brokenness of the human heart affects all of us. இந்த மனித தன்மை, இந்த உடைந்து போன மனிதனுடைய இருதயத்தினால் இது நாம் ஒவ்வொருவரையும் பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது. And that is what we read in Ezekiel. அதுதான் நாம் எசேக்கியேலிலே வாசிக்க கேட்ட பகுதியாய் இருக்கிறது. The antidote to bitterness is to take comfort in God. நாம் இந்த கசப்புக்கு தீர்வு சுகம் என்று பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரிலே ஆறுதல் அடைவதுதான் என்று நாம் பார்க்கிறோம். The second thing we can do to overcome this hurt, இந்த வலியை, இந்த பாதிப்பை நாம் மேற்கொள்வதற்கு இரண்டாம் காரியம் என்ன செய்ய முடியும் என்றால், தேவனுடைய ஆளுகை தன்மைக்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியும். We can surrender to God's sovereignty. See, accepting that God in his wisdom has allowed us to go through such a betrayal helps us to find comfort. ஆண்டவர் தன்னுடைய ஞானத்திலே இவனமான ஒரு கைவிடுதல் அல்லது இவனமான துரோகத்தை நாம் அனுபவித்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதிலே நாம் ஆறுதல் அடையக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். Here Romans 8:28 is a comforting verse. இங்கு நாம் ரோமர் 8 அதிகாரம் 28 வசனத்தை பார்க்கும் பொழுது அது நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. Let's hear that read. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that for those who love God, all things work together for good, for those who are called according to his purpose. So if betrayal is going to be turned into a blessing, into something good, then bitterness is unnecessary. நாம் இவனமான ஒரு கைவிடுதல், ஒரு ஏமாற்றுதல், அது நமக்கு நன்மையாக மாற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால், இங்கு கசப்பு தேவையற்றதாய் இருக்கிறது. Sometimes because we are holding on to bitterness, we find that we cannot see the blessing. நாம் அநேக வேளைகளிலே கசப்பை நாம் தொடர்ந்து அரவணைப்பதினால்
நாம் ஆசீர்வாதத்தை பெறாதபடி இருக்கிறோம். We rather nurse our wounds and our grudges. நம்முடைய பாதிப்பையும் நம்முடைய இந்த பாதிப்பை அதை நாம் அனுசரிக்க நாம் விரும்பக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். Now we have a desire, deep down we have a desire to show the defector how much we are hurt. அநேக வேளைகளிலே நாம் இவனமாக நம்மை கைவிட்டவர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள் மத்தியிலே நாம் ஏன் இவனமாக கோபமாய் இல்லை கசப்பாய் இருக்கிறோம் என்றால் அவர்களிடத்திலே நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று காட்டும்படியாய் இருக்கிறோம். It's true, isn't it? It may be in a big way or in a small way, but whoever hurts us, we hold a grudge, we are angry because we want to actually show them how much we are hurt. அநேக வேளைகளிலே இவனமான ஒரு பாதிப்பு நம்முடைய தனிப்பட்ட பாதிப்பாக இருக்கலாம், நமக்கு துரோகம் செய்திருக்கலாம், அல்லது நம்மை ஒரு வகையில எப்படியாவது புண்படுத்தி இருக்கலாம். அவர்களிடத்திலே நாம் ஏன் கோபமாய் இருக்கிறோம், அவர்களிடத்திலே ஏன் நாம் கசப்பாய் இருக்கிறோம் என்றால் ஆழமாய் நாம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே நாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வெளிப்படுத்தும்படியாய் செயல்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம். But you see, my friends, for us to experience the blessings, we must not embrace the bitterness. நாம் இவனமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், நல்லதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் கசப்பை விட கடமைப்பட்டிருக்கிறோம். Knowing God's comfort and His will enable us to move forward in His promises and His direction. ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நாம் முன்னேறுவதற்கு, நாம் வளர்வதற்கு நாம் ஆண்டவருடைய ஆறுதலையும் அவருடைய சித்தத்தையும் அறிந்து செயல்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். If you and I are hurt because of somebody walking out on us, I want to encourage you to take comfort in God. இந்த வேலையிலே கூட நீங்களும் நானும் இவனுமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை கைவிட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது, நம்மை கைவிட்ட ஒருவர் இருந்திருக்கிறார், அதனால் நாம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்றால் இதோ இந்த வேலையிலே கூட நீங்கள் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படி, அவருடைய சித்தத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். See, look at the passage. The church started to move forward and started to grow. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இவனுமாக இந்த கசப்பை விட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் தங்களுடைய அழைப்பிலே முன்னேறி செல்லும்படியாய், அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்திலே நடக்கும்படியாய் அங்கு ஆவியானவர் செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். The Holy Spirit begins to work in them. Can I pray for you? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவரே, இதோ இந்த வேலையிலே கூட இவனமான பாதிப்பினால், இவனமான புண்ணினால், ஆண்டவரே கசப்பினால், ஆண்டவரே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். இதோ இந்த வேலையிலே உம்முடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய், உம்முடைய சித்தத்திலே முன்னேறி செல்லும்படியாய் ஆண்டவரே அவர்களை நீர் உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் எப்படி ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆறுதலை அவர்களுக்கு சபைக்கு கொடுத்து, சபை ஆண்டவரே தொடர்ந்து முன்னேறி சென்று வளரும்படியாய், அன்பிலே வளரும்படியாய் நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவனமாக ஒவ்வொரு நபரும் ஆண்டவரை வளரும்படியாய் நீர் கிருபை செய். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, Lord, we pray for everyone who is struggling with this bitterness, with this difficulty, because somebody has hurt them by walking out in their lives, by defecting from what they committed to, Lord. And we pray, Lord, just as how the church understood your will and received your comfort to move forward and to grow in your love, we pray that our friend who's listening will begin to grow in your love. May your Holy Spirit, Lord, heal them as they are listening to this. In Jesus' name we pray. Amen. தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.
நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.